இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். மோஸ்ட்டாக ஃப்ரைடேயில் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் காலையில் நான் பூஜை பண்ணலைன்றனால ஈவினிங் வந்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் நைட் டின்னருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆலு பராத்தா தான் பண்ணியிருந்தேன். இது செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மோஸ்ட்டாக நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன். எனக்கு வந்து கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்குல பெப்பர் பவுடரும் சால்ட் இது 2 மட்டுமே போட்டு தான் நான் சாப்பிடுவேன். பட் இந்த டைம் ஏதோ மசாலாவாக சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏன்னா லஞ்சில் என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாம் ஆலு பராத்தா சாப்பிட்ருந்தாங்க. மசாலா போட்டு தான் செஞ்சுருந்தவங்க சூப்பராக இருந்தது. ஸோ நம்மளும் வீட்லேயே அதையே ட்ரை பண்ணி பார்ப்போமே 2 விதமாக ட்ரை பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு 2ஆக தனியாக பிரித்து வச்சுட்டு ஒன்று வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து பிளெயின் சில்லி பவுடர். நான் பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்றது அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாதுன்றனால லைட்டாக தான் போட்டிருந்தேன். பட் கரெக்டாக இருந்தது. பிளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி மசாலா போட்டு சம்டைம்ஸ் சாப்பிட்டனாலும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆலு பராத்தாலாம் பிடிக்கும்னா சாப்பிட்லாம். அதுவும் நான் வந்து சைட் டிஷ்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன். அப்படியே தான் வச்சு சாப்பிடுவேன்.